மீடியா இஸ் த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். அந்த குரல் தப்பா போயிடுச்சுன்னா ஐ வில் கட் தட் வாய்ஸ். இந்த கேமரா அப்படி Someone is there, Baba. ஐயோ, லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? ஏதோ பேசாத. ஹே, லைட் அங்க ஆன் ஆயிருக்கு. வா போலாம். சரி வா. வா பொறுமையா வா.
எதுவுமே ஃபுல்லா எடுக்கல. பரவாயில்ல நித்தி, நாய் குறைக்குது வா. இட்ஸ் ஓகே கம் ஆன். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஃபைனலி ஸ்ட்ரிங் ஆபரேஷன் முடிச்சாச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல இருந்துச்சு. சரி விடு, ஒரு ஹைஃபை போடு. ஆனா நமக்கு முழு வீடியோ கிடைக்கலையே. இது போதும் விடு. கங்க்ராட்ஸ் நீதி. விடிய காலையிலேயே என்ஐ டாக்டருக்கு போலீஸ் ஷாக் கொடுத்திருக்காங்க. கிளினிக்கு வர பொண்ணுங்களுக்கு மயக்க ஊசியை போட்டு எப்படியோ பொண்ணுங்க நம்ம நினைச்ச மாதிரி நம்ம சேனல் டிஆர்பி அதிகமாயிடுச்சு. அது உன் பாஸ் வினய் கிட்ட சொல்லு, என்கிட்ட இல்ல. போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரணை அவர் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருக்காங்க. இல்ல. ஸ்ட்ரிங் ஆபரேஷன் மூலமா அவனோட கொடூரமான முகத்திரையை கிழிச்சிருக்காங்க. குற்றவாளியான என்ஆர்ஐ டாக்டரை இப்போ போலீசார் அவரை கைது செஞ்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் கிட்ட சிகிச்சைக்காக போயிருந்த பெண்கள் மத்தவங்களுக்கும் இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்திருக்குன்னே சொல்ல முடியும். இப்போ இந்த தலைப்புச் செய்தி நாடு முழுவதும் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. டாக்டர் என்ன இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. எங்க டாக்டர் இவ்ளோ மோசமானவர்னு தெரியாம போச்சு. இவ்ளோ கேவலமானவர்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட வேலையே பார்த்திருக்க மாட்டேன். அவர்கிட்ட வேலை பார்த்ததுக்கு பதிலா ஏதாவது கூலி வேலை பார்த்திருக்கலாம். அவன் செஞ்ச இந்த காரியத்துக்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். ஹலோ ஹலோ நீதி, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாய. ப்ளீஸ் நீதி காப்பாத்து நீதி. வினய், எங்க இருக்க வினய்? என்னாச்சு? சீக்கிரம் ஆபீஸ் வா நீதி. ப்ளீஸ் நீதி. ஹலோ வினய். வினய், 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 எல்லாரும் எங்க போனீங்க? வினய், Thank you guys. Hello Niti. From next year we are moving to this new building and this is the new logo of our channel. எப்படி நல்லா இருக்கா? நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு வரதானே போறேன். இந்த மாதிரி சீப்பான சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? Don't you have any common sense? What are you people doing here? Just get back to your work. வணக்கம் மேடம். உனக்கே நல்லா தெரியும் எனக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீதான். And remember this, don't play with my emotions. அது சரி, இதுக்கெல்லாம் பட்ஜெட் எப்படி? அதை விடு, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். Hey, do you know one thing? I have some big plans.
ஹலோ ஹலோ சொல்லு அர்ஜுன். மேடம், அது வயசான 2 பேர் வந்திருந்தாங்க. ஓகே. வீடியோ சப்போர்ட் வேணும்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும் மேடம்? ரூபா கிட்ட சொல்லுங்க. மேடம், அது அவங்க கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க மேடம். அப்படியா? இன்டர்வியூக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகே, அரேஞ்ச் பண்றேன் மேடம். யார் அது கலங்கத்தால போனு? செல்லம் செல்லம், டேய் எங்கடா இருக்க? என்ன செல்லம் நீ? வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு பண்டிகைன்னு என்ன நீ இப்படி தனியா விட்டுட்டு போனா நான் எப்படி பண்டிகை கொண்டாடுறது? நீயே கொண்டாடிக்க. நீ இல்லாம நேரமே போக மாட்டேங்குது. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுதா? யார் இது பக்கத்துல? ஏதோ பொண்ணு குரல் கேக்குது. செல்லம் செல்லம், அது ஒண்ணும் இல்ல செல்லம். அது யார் கூட இருக்க? என்ன செல்லம் இப்படி கேக்குற? யாரும் இல்ல. நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க கூடாது. சீக்கிரம் வா செல்லம். என் தங்கம் இல்ல. வரப்போ டைவர்ஸ் பேப்பரையும் கூட எடுத்துட்டு வர. ஐயோ செல்லம், நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. இதுக்கே டைவர்ஸா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அம்மா வீட்டுக்கு பிடி உஷா மாதிரி ஓடி போயிடுறா. நான் இங்க உட்காந்து என்ன பஜனையா பாடுறது? இங்க கொஞ்சம் வா. என்னடா இந்த வீடியோ? வணக்கம் நேயர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்களோட முத்து மகேஷ் பேசுறேன். பாருங்க நேயர்களே, கண்டிப்பா இவரு ஒரு ஃபுட்பால் பிளேயரா தான் இருக்கணும். பால பிடிக்க போய் அதே பால் அடி வாங்கி செத்துட்டான்னு நினைக்கிறேன். உங்களால நம்ப முடியாது நேயர்களே, நானே அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்க நேயர்களே, இந்த ஆளு எப்படி செத்துருக்கானா, காலை இப்படி இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி செத்து போயிருக்கான். இந்த கையை இப்படி மடங்கி போயிருக்குன்னா பாவம், குளிர்ல ஃபுட்பால் ஆடி ஆடி கை இப்படி மடங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கையை சரி பண்ண முடியல போல. ஐயோ பாவம், பாத்துட்டு இருக்கீங்களா நேயர்களே? இந்த மாதிரி ஒரு அப்பாவி பாவம், ஒரு அப்பாவி உயிரிழந்திருக்காரு நேயர்களே. எல்லாம் விதி, நாம ஒன்னும் பண்ண முடியாது. இந்த நிலைமை எந்த ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கும் வரக்கூடாது நேயர்களே. இதே மாதிரி என்னன்னா என்னால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல நேயர்களே. எனக்கு தொண்டை வலிக்குது, என்னால முடியல நேயர்களே. கேமராமேன் சிவகுமார் கூட உங்களோட மகேஷ் தொண்டை வலிக்குது, சீக்கிரமா கட் பண்றா. அட, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே வேற மாதிரி இருக்கும். காட்டவா காட்டவா? கமிங் சூன். மகேஷ், கொஞ்சம் இங்க வாங்க. வந்துட்டேன் மேடம். ட்ரெய்லர் இவ்வளவு கேவலமா இருந்தா பிக்சர் எப்படி இருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இன்டர்வியூக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மைக்லாம் ரெடியா இருக்குல்ல? கேமரா 2 ஓகேவா? ரெடியா? சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேரு சீனிவாசன் மேடம். என்னோட பேரு சரோஜா. நாங்க 2 பேரும் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ். சும்மா 30 வருஷமா நாங்க கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பசங்கன்னு யாரும் இல்ல. ஆனா எங்களுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைதான். நாங்க சாகறதுக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு. அதுக்காக நாங்க 30 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை ஒரு பில்டரை நம்பி கொடுத்தோம். எங்களை நம்ப வச்சு எங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர மாட்டா மேடம். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா அதை தரமாட்டேன்னு எங்களை மிரட்டுறா மேடம். வருத்தப்படாதீங்க. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இந்தா இருக்கு மேடம், பாருங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல மேடம், போலீஸ் எல்லாம் எப்படி சரி கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு மிரட்டுறாரு மேடம். அவர் யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம், பேரு பரத்துங்களாம். ஃபோன் பண்ணி ரொம்ப மிரட்டுறாரு மேடம். இன்ஸ்பெக்டர் பரதா? ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்காவது நான் சொந்த வீட்டுல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். லைட்ஸ் ஆஃப். இந்த ஜென்மத்துல எங்க கனவு நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன் மேடம். கம்ப்ளீட்டட். வருத்தப்படாதீங்கம்மா. என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நியாயம் வாங்கி தரது என்னோட பொறுப்பு. போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
ரஞ்சன், இந்த ஃபுட்டேஜ் எனக்கு இமிடியேட்டா வேணும். இந்த ஆடியோவை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஓகே. இந்த லைன்ஸ் அந்த ஃபுட்டேஜ்க்கு ஆட் பண்ணலாம். ஓகே. மேம், செகண்ட் கேமரா கிளாரிட்டி இல்ல, தேர்ட் கேமரால இருந்து எடுத்துக்கலாம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் மகேஷ். என்னங்க உங்க ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூக்கு ரெடியா? நல்லா ரேஸுக்கு ரெடியான குதிரை மாதிரி ரெடியா இருக்கேன் மேடம். ஆனா என்ன பண்றது, என்னோட முதல் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே லாஜிக் இல்லாம கொடுத்துருக்கீங்க மேடம். என்ன லாஜிக்லெஸ்ஸா? ஓஹோ. கம்ஃபர்டபுளா இருக்கா சார்? நல்லா உட்காருங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சார் இப்போ சொல்லுங்க சார், எது லாஜிக் இல்லைன்னு சார் சொல்லுங்க சார். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கேக்குறேன் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இங்க பாரு, தேவனா கண்ணை கட்டிட்டு ரோல் டாஸ் பண்றதா அந்த கூட பண்ணலாம். ஆனா இந்த சீட்ல உட்காந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. எதை டெலிகாஸ்ட் பண்ணணும், எதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் தெரியாம தான் இவ்வளவு பெரிய நியூஸ் சேனல் நான் பில்ட் பண்ணிருக்கேனா? இதுல நீ எனக்கு சொல்லி தரணுமா? சார் அது என்னன்னா வந்து சார், Just shut up and get out. சார் சாரி சார் குட் மார்னிங் சார். இது ஒரு லாஜிக்கே இல்லாத சேனல், இவன் ஒரு சென்ஸே இல்லாத பாஸ், இவன் மட்டும் என்கிட்ட தனியா மாட்டட்டும். குட் மார்னிங் மேடம். Today's plan list. ரூபா, அந்த டிபேட் இருக்குல்ல, அதை பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஷியோர் சார். யா இப்பதான் ஒரு இன்டர்வியூ எடுத்த வினய். பிரைம் டைம்ல அதை போடுறதுக்கு ஸ்லாட் வேணும். பிரைம் டைம்லயா? எஸ். இப்பதான் ரூபா கிட்ட ஒரு டிபேட் ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ண சொன்னேன். ஓகே, லெட் மீ செக். எங்களுக்கு பசங்கன்னு யாரும் இல்ல, ஆனா எங்களுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசைதான். நாங்க சாகறதுக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு. அதுக்காக நாங்க 30 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை ஒரு பில்டரை நம்பி கொடுத்தோம். எங்களை நம்ப வச்சு எங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர மாட்டா மேடம். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா அதை தரமாட்டேன்னு எங்களை மிரட்டுறா மேடம். நிதி, டோன்ட் டெலிகாஸ்ட் திஸ். எதுக்கு? இவரோட பேர் ராஜ் மோகன், என்னோட வெல்விஷர் கூட, ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் பில்டர் இன் த சிட்டி. ஸோ ஐ மீன், நம்ம சேனலோட பில்டிங் கட்டுறது கூட இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் எப்படி நம்ம சேனலை நெகட்டிவாக காட்ட முடியும்? இங்க ஹீரோவோ வில்லனோ முக்கியம் இல்ல, நம்ம சேனல் ஓபன் பண்ண மோட்டிவ் தான் முக்கியம். உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேன். உன் ஐடியாவும் ஐடியாலஜியும் எனக்கு செட் ஆகல. யூ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் டிஆர்பி. அது என்னோட மாரல் வேல்யூஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் சூட் ஆகல. நிதி, நான் இந்த சேனலை பில்ட் பண்ணுறதுக்கே டிஆர்பி தான் காரணம். எஸ், ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் திஸ் எத்திக்ஸ். பட் உன்னோட இந்த மாரல் வேல்யூஸ் எல்லாம் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு யூஸ் ஆகாது. சி, டுடே அவர் சேனல் காட் ஹையஸ்ட் டிஆர்பி. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு. எஸ், ஐ எம் இன் ரைட் வே. மேபி யூ ஆர் இன் ராங் வே. டிஆர்பியும் முக்கியம் தான், ஆனா சேனலோட அல்டிமேட் கோல் அது கிடையாது. நீ மறந்துட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். டு கிவ் ரைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீஸ் டு தி சொசைட்டி, நாட் டு என்டர்டெயின் அஸ் யூ ஆர் டூயிங். ஐ அம் நாட் அட் ஆல் ஓகே வித் யுவர் கேரக்டர். ஐ அம் லீவிங். ஆட்டோக்கிட்ட பிடிச்சி போயிடுவோம். பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரமாயிரும். ஆட்டோ, விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் போகணும். வாங்க சார். வந்து ஏறுமா. ஏறுங்க. வாடா
வா மேடம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் நேயர்களே, ஐ நியூஸ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இது செலிபிரிட்டி இன்டர்வியூ. நான் உங்க முத்த மகேஷ் பேசுறேன். இங்க பாருங்க, செலிபிரிட்டி எங்க இருக்காங்களோ அங்கதான் நம்ம கண்ணு. கட் பண்றா கொஞ்சம் மேல மேல தூக்கு. அப்படிதான். செலிபிரிட்டி எங்க இருக்காங்களோ அங்கதான் நம்ம கேமரா இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நடிகை மிஸ் மோனிகா அவர்கள். மேடம், உங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். டேய் மேடம், ஒரு நிமிஷம். டேய் பின்னாடி போ. லோ ஆங்கிளுக்கு போ. கீழே போடா. ஜூம் பண்ணு. லோ ஆங்கிள் எடுக்க சொன்னா தரையை காமிக்கிறேன். டேய் முகத்தை காட்டுறா. டேய் லோ ஆங்கிள்ல ஜூம் வச்சிடுறா. ஜூம் வச்சிடு. ஜூம். காரியம் காமி. ஹெட்லைட்டை ஜூம் பண்ணு. அப்படிதான். போ. கரெக்ட். ஜூம் பண்ணு. சூப்பர்ரா. இப்போ மேடத்தை காமி. முகத்தை அப்படி நல்லா ஜூம் பண்ணி காட்டுறா. நல்லா ஜூம். அப்படிதான். ஜூம் பண்றா. அப்படியே ஹெட்லைட்டை ஜூம் பண்ணிட்டு மேடம் முகத்தை ஜூம் பண்றா. ஹெட்லைட்ரா. போ. அப்படிதான். சூப்பர் கண்ணா. நாம இப்படி ஒரு காரையும் மேடத்தையும் வச்சு இன்டர்வியூ எடுக்கணும்னா எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணுமோ தெரியல. அதனால காரையும் விட்டுறாத, மேடத்தையும் விட்டுறாத. ரெண்டுத்தையும் மாத்தி எடு. இன்டர்வியூ மேடம்கா காருக்கானே தெரியக்கூடாது. ஹலோ மேடம், இந்த காரும் உங்களை மாதிரியே பல ஜொலிக்குதே. என்ன கனெக்ஷன் மேடம்? ஆக்சுவலி என்ன மேடம், எனக்கு ஒரு டவுட். இந்த காரு 4 வீலா இல்ல 5 வீலா? வாட்? காருக்கு எப்படிங்க 5 வீல்ஸ் இருக்கும்? 4 வீலர் தானே இருக்கும் மேடம். ஸ்டெப்னின்னு ஒன்னு இருக்கும், அது உள்ள இருக்கும். உங்களுக்கு இல்லையா? என்ன காருக்கு இல்லையான்னு கேக்குறேன் மேடம். தெரியல, இருந்தாலும் இருக்கலாம். பின்னாடி பாருங்க. காரோட டிக்கிய சொன்னேன். மேடம், எனக்கு இன்னொரு டவுட் மேடம். அதாவது இந்த கார்ல எத்தனை பேர் போக முடியும் மேடம்? அதாவது ஒரு 5 பேருக்கு இல்ல 10 பேருக்கு இல்ல ஒரு ஃபேமிலிக்கு இல்ல யாரு வேணும்னாலும் வந்து ஏறலாமா? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன மேடம்? நான் கார் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. இல்ல நீங்க இன்டர்வியூக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன பண்றீங்க? எனக்கு என்ன வேலை விட்டு இல்ல நினைச்சீங்களா? 4 படத்துக்கு டேட்ஸ் கொடுத்திருக்கேன், ஒரு படத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் இன்னொரு வாட்டி என் கண்ணில் பட்டு உன்னை கொன்றுவேன். கெட் லாஸ்ட். மேடம் இருங்க மேடம். ஐயோ, ஏன்டா டேய் ஜூம் போடும்போது போடல, இப்போ என்னடா ஜூம் பண்ற? உன்னால கேமராமேன் கூட்டி வந்த பாரு. போடா, கேமரா ஆஃப் பண்றா. சரிண்ணா. நான் இந்த சேனலை பில்ட் பண்ணுறதுக்கே டிஆர்பி தான் காரணம். எஸ், எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு. ஐ எம் இன் ரைட் வே, மேபி யூ ஆர் இன் ராங் வே. இயற்கையாக உங்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய பானங்கள் இதோ. நந்தினி பவர் பேக் ட்ரிங்க். எம்எஸ் டோனி, எஸ், இடைவெளிக்கு பிறகு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க விவாதம் என்னன்னா, டாக்டர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இருக்கிறது சரியா இல்ல தப்பான்னு. கண்டிப்பா சரி. டாக்டர் ஒரு அப்பாவிதான். அந்த வீடியோ பார்த்தா தெளிவா தெரியும் அதுல எதுவுமே தப்பான விஷயம் இல்லன்னு. ஏதோ ஒரு சேனல்ல கெட்டவன்னு காட்டினா அவர் கெட்டவர் ஆயிடுவாரா என்ன? இவங்க எங்க முழு வீடியோ காட்டினாங்க? என்னங்க பேசுறீங்க? முழு வீடியோவை போட்ட வீட்ல பார்க்க முடியுமா? ஏங்க இவங்க கிட்ட முழு வீடியோ இல்ல. இருந்திருந்தா பிளட் பண்ணி போட்டுருப்பாங்கல்ல. எல்லாத்தனால தான் இப்ப வெளியில வந்திருக்கா. மறுபடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி? அப்படி நடந்தா நாங்க கேமரா வச்சுக்கிட்டு ரெடியா இருப்போம். இன்னொரு ஸ்ட்ரிங் ஆபரேஷனை பண்ணிடுவோம். எஸ், நீங்களே பாத்தீங்களே நேயர்களே, இந்த விவாதம் இதோட இப்போ நிறைவடையுது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
நமக்கு முழு வீடியோவே கிடைக்கல. பரவாயில்ல வாணித்தி, நாய் கொலைக்குதுல. ஹலோ, ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்யூம்மா. வீட்டு ஞாபகம் இருக்கா? வீட்டு சைடுலாம் வருவல்ல? வரேம்மா. சாயந்தரம் கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமா வா, புரியுதாம்மா? கோயிலுக்கு தானேம்மா, இதோ ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். 2 ஹவர்ஸ்ல நான் அங்க இருப்பேம்மா. எப்பவும் இப்படிதான் சொல்ற, ஆனா வர்றதில்ல. எத்தனை தடவை சொல்றது, உனக்கு இதே வேலையா போச்சு. சரி சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் இருமா. எஸ். நீத்தின்றது நீங்க தானே? ஆமா. சார் கூப்பிடுறாரு, வாங்க. எந்த சார்? பரத் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க அவர் சொல்லுவார், வாங்க. 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வரேன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், அவங்க வீட்டான் தான் சார் இருக்கேன். இதோ ரெடி ஆகி வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, அவங்கள காஃபி ஷாப் அனுப்பிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. சரிங்க சார், ஓகே சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கங்க மேடம். சார், நீங்க ரவுடியா மாறினதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? மேடம், காரணம் இருக்குங்க மேடம். அதுக்காக தான் ரவுடியான. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல மேடம் ரவுடி ஆகிறதுக்கு. இங்க யாரும் சும்மாலாம் ரவுடி ஆகிட முடியாது மேடம். ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்து உங்களுக்கு தெரியாது மேடம். அதாவது சார், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணவா? இது சார் வர சொல்லு. வர சொல்லி உன் மேல வண்டி ஏத்து. இந்த மாதிரி ரேபிஸ்டுங்களுக்கெல்லாம் கார்ப்பரேஷன் லாரியா அதிகம் தான். போய் வண்டியில ஏத்தியா? சரிங்க சார். ஏய் எழுந்துடா, உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புத்தி வராதே. எழுந்து வாடா. இங்க என்ன ப்ரீ வெட்டிங் ஷூட்டா நடக்குது? கேமரா ஆஃப் பண்றா. ஏன் மேடம், என்ன இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கே ஆப்போ வச்சுட்டீங்களே நீங்க. என் வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்க. நான் ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட போறது இல்ல. ஐயோ, ஓ சும்மா விட மாட்டியா? நீ உள்ள வா, நான் யாருன்னு காட்டுறேன். உன் மேல இருக்கிறது ரேப் கேஸ். நீ எப்படி வெளியே வரேன்னு நானும் பாக்குறேன்டா. போடா. சார், அந்த பொண்ணு தான் சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது.
டேய் தள்ளி உட்கார. வருகிறேன் நானும் வருகிறாய் நீயும் கனவிலே காணுவேன் என்றும் உன்னையே என் துணையென நீயே வரமென வந்தாய் காதலை உணர்ந்தேன் உந்தன் கண்ணிலே மனசெல்லாம் மயங்கி கிடந்திட உன்னிடமே வந்து திருந்திட கண்டேனே என்னை உன் கண்களில் மிதந்தேனே வானில் பறந்திட தீபத்தின் ஒளியென நீ வந்தாய் எனக்கென உயிர் உனக்கென தந்திடுவேன் அதன் காரணம் நான் அறியேன் வினா வினா காதல் நீயா உன்னில் என்னை கண்டேன் பெண்ணே இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் நானே கனவிலே வருவேன் என்றும் உனையே தண்டனையை நான் ஏற்றேன் மனசெல்லாம் மௌனமாகி காரணத்தை தெரிந்தே உன்னை சுமப்பே என் ஜீவன் இருப்பது உனக்கு பரவசமாய் நானும் இருந்திட அவ்வளவு மனதின் அருகில் துடிக்கிறதே எந்தன் இதயமே வருகிறேன் நானும் வருகிறாய் நீயும் கனவிலே காணுவேன் என்றும் உனையே என் துணையென நீ வரமென வந்தாய் காதலை உணர்ந்தே உந்தன் கண்ணிலே ஹலோ, என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு, என்ன லவ் பண்றீங்கல்ல. பட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யோர் கேரக்டர். வாட்ஸ் ராங்? ஃபார் யோர் கிளாரிஃபிகேஷன், வருகிறேன் நானும் கனவென நீயும் புரிந்திட மறுப்பதே ஏனோ ஏனோ
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் வித் யூன்னு. திரும்ப திரும்ப எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? பீயிங் அன் ஆஃபீஸர் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்கு பேசி அனுப்புற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அதுவும் காஃபி ஷாப்க்கு வர சொல்லி. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இஃப் இட் ரிப்பீட்ஸ் ஐ வில் கம்ப்ளைண்ட் டு யுவர் ஹையர் ஆஃபீஸர்ஸ். ஒரு நிமிஷம் உட்காரு. Seriously? What's wrong with you? So many messages, 12 missed calls. எதுக்கு இவ்வளவு இரிட்டேட் பண்றீங்க? அட்லீஸ்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஹே, காஃபி குடிக்கிறியா? வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மேட்டர் ரொம்ப சீரியஸ். நீ என்ன க்ளோஸ்ங்கிறதுனால தான் இங்க வர சொன்னேன். What do you mean? நான் எப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆனேன்? க்ளோஸ்ன்னு தான் நினைச்சேன். விட்டா என்ன வேணா நினைப்பீங்க. So better come to the point. Or else கிளம்புறேன். ரூபா? உங்க சேனல் ரிப்போர்ட்டர் ரைட்? ஆமா. இவங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வாட்? மிஸ்ஸிங்கா? ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷனலா உங்க ரெண்டு பேருக்கும் கோல்ட் வார் இருக்குன்னு தெரிஞ்சது. வாட் ரபிஷ். ரூபா எங்க சேனலோட கிரைம் ரிப்போர்ட்டர். லெட் மீ டாக் டு வினய். Switch off. Even we tried to reach her, but no use. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர். அது இருக்கட்டும், ரூபாவை எப்ப கடைசியா பாத்தீங்க? 2 days ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் ஆஃபீஸ்க்கு போய் 2 days ஆச்சு. ஏன் மாட்டிப்பீங்கங்கிற பயமா? பரத், மைண்ட் யூ வேர்ட்ஸ். உங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷனாலும் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுங்க. நான் அங்கேயே வந்து பதில் சொல்றேன். அண்ட் திஸ் இஸ் நாட் தி ரைட் வே அண்ட் ஐ நோ யுவர் பிளடி இன்டென்ஷன். ஏதோ பாவம் பொண்ணு பர்த்டே அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர வைக்க வேண்டாம்னு இங்க வர சொன்னா நீ என்ன எனக்கே ரைட்டு ராங் இதுன்னு சொல்லி கொடுக்குறியா? சரியாப்பா, ஓகே, சரியான டைம்ல சரியான இடத்துக்கு கூப்பிடுறேன். அங்க வா, செலிப்ரேட் பண்ணலாம். இப்ப கிளம்பு.
வினைக்காரன் எங்க இருக்க? வினய், 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 வினய். God bless our home. Peace to all who enter. வினய், வினய். எங்க இருக்க? உன் பிளான் என்னன்னு தெரியும். போதும் வா வினய். Hello. Excuse me. Excuse me. Rupa. சொல்லுங்க சார். நீதி எங்க இருக்காங்க? மேடம் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல சார். ரூபா ஆஃபீஸுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? சார் 3 நாள் ஆச்சு சார். ஃபோன் கூட ஆஃப்ல இருக்கு. ஓகே. வினய் எங்க? இன்னும் வரலையா? இல்ல சார், அவர் என்ன டைமுக்கு வருவாருன்னு எங்களுக்கே தெரியாது. வினயும் ரூபாவும் எப்ப ஆபீஸுக்கு வந்தாலும் இமிடியேட்டா என்ன வந்து ஸ்டேஷன்ல பார்க்க சொல்லுங்க. சரியா? சரிங்க சார். மறந்துடாம சொல்லணும். கண்டிப்பா சார். As the night grows dark and the moonlight shines, my eyes loaded with hate, like the candle burns brighter as it dies. You shall scream in pain. Your time has come now. Rest in peace, love. Happy birthday to you. Happy death day to you. My dear brave girl, I know you are here.
Come out, Niti. Come out, Niti. Oh my God. You wanna kill me? அதுவும் இத வச்சா பெண்ணை வச்சு ப்ரொடெக்டும் பண்ணிக்கிறீங்க, அத வச்சு அடுத்தவங்க கேரக்டரையும் ப்ரொஜெக்டும் பண்றீங்களே. இப்போ அடுத்தவங்க உயிரெடுக்கிறதுக்கும் பயன்படுத்துறீங்க. வாவ், சூப்பர். பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். You wanna go out? Keys அங்க இருக்கு.
Time has come. எஸ் சார் ஆர்டர். ராங் அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். சார் அட்ரஸ் இதான் போட்டிருக்கு. இட்ஸ் நாட் மை ஆர்டர். May God bless you. Niti, open the door. I said open the door. ப்ளீஸ் டாக்டர், என்ன விட்டுருங்க. I said open the door. No, doctor, I beg you. எங்க இருக்கு?
ஹலோ சார் வணக்கம் சார், நான் நாராயணன் பேசுறேன். ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்களே, மீடியாக்கார பொண்ணு ரூபான்னு. ஆமா. அந்த நம்பர் ஆக்டிவா இருக்கு சார். சிக்னல் இப்ப காட்டுது சார். வண்டி நிறுத்துங்க. நெட்வொர்க் எந்த ஏரியாவை காட்டுது சார்? நெல்மங்கலம் சைடு காட்டுது. ஒரு 20 நிமிஷம் சார், உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்புறேன். சரி, சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே சார். உள்ள போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ பரத். சார், அந்த ரூபாவோட மிஸ்ஸிங் கேஸ் இருந்துச்சுல, அது என்ன? இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு சார். சீக்கிரம் முடியா. இந்த மீடியாக்காரங்க அதை ரொம்ப பெருசாக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், நானே பர்சனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கேஸை முடிச்சிடறேன் சார். சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே சார், ஷூர் சார். நான் வைக்கிறேன். என்னையா செக் பண்ணிட்டியா? சார் பண்ணிட்டேன் சார். ஒரே ஒரு கேமரா தான் வேலை செய்யுது, அதுவும் சுத்தமா கிளாரிட்டி இல்ல சார். இந்த ரோட்ல நிறைய வண்டிங்க போறதுனால நமக்கு க்ளூ கிடைக்கிறது கஷ்டம் தான் சார். ஏய், லொகேஷன் எங்கன்னு கிடைச்சிருச்சு, வண்டியில இருங்க. சரிங்க சார். வினய், 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 எந்திர வினய், வினய், என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. இது அந்த டாக்டர். வினய், நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும். சீக்கிரம் வா வினய். பாத்து மெதுவா, பாத்து வா, பொறுமையா வா, பாத்து.
வினய் It's a revenge. We have to escape, Vinay. இல்லைன்னா நம்ம நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டோம். But how? இன்னும் கர்டைன்ஸ் வேணும். வேற ரூம்ல போய் பார்க்கலாம். ஏய் வேண்டாம், அந்த ரூம்ல நான் இருக்கேன். வா வா, சீக்கிரம் வா. Alex! Alex? Alex? My boy! Alex! Alex! நிதி, நம்மளால இந்த வீட்ல இருந்து தப்பிக்க முடியாது. ஐ ஹேவ் an idea. இங்க பாரு, இந்த வீட்ல 2 படி இருக்கு. ஒரு படி வழியா நான் டாக்டரை டைவர்ட் பண்றேன், இன்னொரு வழியா நீ எஸ்கேப் ஆயிடு. இல்ல, எனக்கு புரியல வினய். இங்க பாரு, என்ன மாதிரி ஃப்ரெண்டு உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா உன்ன மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு உயிரோட இருக்கணும் நீதி. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன சாக்ரிஃபைஸா? நான் தனியா தான் வந்தேன், ஆனா போறதா இருந்தா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். We can't escape. We'll attack. What? Alex. Alex.
சீக்கிரம் வா வினய் போலாம். போலாம் வா சீக்கிரம் சீக்கிரம் வா. கே கே எங்க வச்ச? ஐயோ வினய் வினய் கார் கே அவன்கிட்ட. வினய் வினய் ப்ளீஸ் அவனை விட்டுருங்க ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க.
ப்ளீஸ் அவனை விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் டாக்டர் ப்ளீஸ் விட்டுருங்க. சாரி. நோ 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 டாக்டர் நோ ப்ளீஸ். வினய் எந்திரி வினய் ப்ளீஸ். வினய் எந்திரி வினய் ப்ளீஸ். Who the hell are you? சொல்லு. Why are you doing this? You bloody சொல்லுடா. சொல்லுடா. Be calm. You are a brave journalist. இதுக்காக தான் நான் 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். Okay. Okay. Why are you killing bloody-யா? உன்னோட ஸ்டைல்லையே சொல்றேன். But a small change. Breaking news. 15th October 2017. Rapist doctor attempt to rape. ராட்சச டாக்டருடைய காம வேட்டை. அந்த டாக்டரோட பேரு ஜோசப். நோ நோ நோ. அன்னைக்கு அப்புறம் ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமாம் சார், நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபாரின் ஷெட்யூல் இருக்கு. ஓ ஐ see. தேங்க்யூ. குட் சார். மனிஷ். சொல்லுங்க சார். ஐசோடாட்டினின் கேப்சூல்ஸ் அப்புறம் ஃபாலிடாக்ஸ் 30 mg இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வா. ஓகே சார். வாங்க போலாம். வரேன் சார்.
டாக்டர் என்னாச்சு? திடீர்னு அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியா? எனக்கும் ட்ரவுசியா இருக்கு. ஓகே, யூ டோன்ட் வரி டாக்டர். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. I'll take care. ஓகே. ஸோ நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள சும்மா விடவே கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். பேஷண்ட்ஸோட நியூட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஃபாரினுக்கு செல் பண்ணிடுவேன். அதுலயும் செலிபிரிட்டி வீடியோஸ்க்கு டிமாண்ட் அதிகம். ரொம்ப நாளாவே இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அன்னைக்கு ஜன்னலுக்கு வெளியே பிரஸ்காரங்களோட ஐடி கிடைச்சது. அப்பவே புரிஞ்சிருச்சு, நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் யாரோ மீடியாக்காரங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு. அதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள ரூபா கிடைச்சா. ஹலோ, சொல்லுங்க. ஓகே ஓகே. எவ்வளவுக்கு டீல் ஆகும்? சரி சரி, நீங்க லொகேஷனை ஷேர் பண்ணுங்க, நான் உடனே அங்க வந்துடுறேன். உங்க ஜூனியர் டாக்டர் எனக்கு கால் பண்ணி என்னோட வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனா அந்த வீடியோல அவன் இல்லைன்னு எனக்கு அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சது. கேமரால ரெடியா இருக்குல்ல? இங்க பாருங்க, கேமரா அங்க இருக்கும். நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் கேமரா பார்த்து சொல்லிடுங்க. எங்க பாஸ்க்கு ஃபுட்டேஜ் கிடைச்சா மட்டும் போதும், என்ன எதுன்னு விசாரிக்காமலே டெலிகாஸ்ட் பண்ணிடுவான். உன் கூட சேர்ந்து ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணது யாருடா? சொல்லுடா. நேத்தி நீ தப்பு பண்ணலன்னா கோர்ட்டுக்கு போய் அதை ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எங்களை எதுக்கு கொலை பண்ண வந்த? உங்க 4 பேரால நான் என் குடும்பத்தையே இழந்துட்டேன்.
செல்லம் இது மட்டும் தான் இருக்கு. இத மட்டும் சாப்பிட்டுடு. எனக்கு இப்ப பசியே இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத அம்மா, கேளு. வேண்டாம். நீ சாப்பிடலன்னா அப்புறம் அப்பா வந்து உன்னை அடிப்பாரு. எனக்கு தெரியாது. வாங்கப்பா, இங்க பாருங்கப்பா. நான் சொல்றத கேட்க மாட்டியா? செல்லம், இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. அம்மா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும், சரியா? நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சாக்லேட்ஸ். என்னங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க சாக்லேட் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அம்மா சொல்ற பேச்சு கேட்கணும், சரியா? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். சரி, இப்ப சாப்பிடுறியா? என் ஜீவன் நீ அல்லவா, விதியின் சதியோ மனதின் வலியோ, இங்கே கருணை இல்லையே. நானும் கண்ட கனவல்லவோ இங்கே நிஜமாகுதே. நானும் மறைத்த தருணம் அதிலே பூவெல்லாம் புதிரானதே. நானும் கண்ட கனவல்லவோ இங்கே நிஜமாகுதே. நானும் மறைத்த தருணம் அதிலே பூவெல்லாம் புதிரானதே. என்னங்க, அன்னைக்கு டிவில பார்த்தோம்ல, ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை ஏமாத்திட்டாங்கன்னு. அது இவங்க புருஷன் தானாங்க. இவ்ளோ மானம் போனதுக்கு அப்புறம் இவங்க இருந்தா என்ன, செத்தா என்ன? டேய் மச்சான், இவன் புருஷன் ரேப் கேஸ்ல மாட்டிருக்கானா? இவ ஃப்ரீயா தானே இருப்பா, ட்ரை பண்ணி பாத்துடலாமா? ஐயோ பாவம், புருஷன் வர இல்ல. நீ சொன்னீனா நான் வரேன். ஏங்க, வரட்டுமா? அவ புருஷன் சரியில்லையா? அவனே அப்படி இருந்தா அப்ப பொண்டாட்டி மட்டும் எப்படி இருப்பா? அவ சவகாசமே நமக்கு வேண்டாம். வாங்க. டாக்டர், உங்க வாழ்க்கையோட விளையாடணும்னு எங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. ஆனா என்னோட இன்டென்ஷன் உங்க 4 பேரையும் கொல்றது மட்டும்தான், மை டியர். I'm sorry, டாக்டர். லொகேஷன் இங்க தான் காமிக்குது. வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க. அந்த வண்டியா தான் இருக்கணும். நிறுத்துங்க. ஏய் வண்டி நிறுத்து. ஏய் ஒண்ணுதான். டேய் யாரோட போன் சார் இது? இது ரூபாவோட போனா தான் இருக்கணும்.
கான்ஸ்டபிள் அங்க போய் பாரியா. சரிங்க சார். எவன்டா நடு ரோட்ல வண்டி எடுத்து வச்சிருக்குது? டேய் போலீஸ் இப்பயே வந்து இடிக்கிறனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏய் யாருகிட்ட தைரியத்தை பத்தி பேசுற? நடு ரோட்ல போலீஸ் ஜீப் இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரோட ஜீப் இருந்தாலும் சரி, இடிக்கிறது தான். என்கிட்ட நீ திமிரா பேசுறியா? ஏய் திமிரா? பிரஸ்மா பிரஸ். நான் பிரஸ்ன்னு சொன்னதும் உன் மூஞ்சி புஷ்ன்னு ஆயிடுச்சு. என்னையா சார் தப்பிச்சு போயிட்டான் அப்படியா? ஆமா சார். சரி முதல்ல போய் அங்க என்னன்னு பாரு. டேய் அமைதியா இருக்க மாட்டியா நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு சொன்னா கேட்க மாட்டேன் சார் இவன். உன்னை அடிச்சு தள்ளி விடுங்க. போடா போடா. முதல்ல அவனை துரத்தி விடுங்கயா. ஒரு அடி வாங்கி சாக போற. போடா ஆளே மூஞ்சி பாரு. போடா போடா எல்லாம் தெரியுது. போடா. ஏய் டிரைவருக்கு எவன்டா கோட் வாங்கி கொடுத்தது? சார் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்க சார் போய் தேடுறது? காலையில பாத்துக்கலாம். வாங்க சார் போலாம். சரி ஓகே, முதல்ல இந்த போனை செக் பண்ணுங்க. சரிங்க சார். சரியா? செக் பண்ணிட்டு நாளைக்கு காலையில போய் என்னன்னு சொல்லுங்க. குட் மார்னிங். ஓகே டாக்டர், கொன்னிடுங்க கொன்னிடுங்க.
ஹலோ ஆ அப்படியா சரி அதான் அதுலயே லொகேஷன் இருக்குல்ல வீட்டில் போய் கொடுத்துரு. யார் அது? சார் டெலிவரி பாய் சார். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை வீட்டில் கொடுக்க சொன்னேன் சார். டெலிவரி பாயா? ஆமாம் சார். உங்க எல்லாரும் இங்க வர சொன்னதுக்கான காரணம் போலீஸை விட இந்த ஏரியால அதிகமா டிராவல் பண்றது டெலிவரி பாய்ஸ் தான். எல்லோ கலர் ஆக்டிவா வண்டி நீங்க யாராவது பாத்தீங்களா? டேய் மரியாதை பதில் சொல்லுங்கடா. சீக்கிரமாப்பா, நிறைய வேலை இருக்குல்ல. வா வா சீக்கிரம் போலாம். இந்த கேஸ் பத்தி நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். இது கொலையா இல்ல தற்கொலையான்னு நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இதை யாரு செஞ்சது, எதுக்காக செஞ்சதுன்னு எங்களுக்கு எந்த விதமான நியூஸும் இன்னும் கிடைக்கல. இதுல அந்த டாக்டரும் சம்பந்தப்பட்டிருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் நாங்க இத பத்தி தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது சரியா தப்பான்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். இதுவும் அப்படிதான். அது ஹெச் பரத், நான் எஸ் பரத். ராங் இன்ஃபர்மேஷன்னால டாக்டரோட லைஃப் போயிடுச்சு. எனக்கு லவ் போயிடுச்சு. நியூஸ் ஷுட் மேக் சென்ஸ், நாட் நான்சென்ஸ். அது இருக்கட்டும், நைட் பர்த்டே எப்படி இருந்தது? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல மேடம், இருக்கட்டும். நீங்க செஞ்சது பெரிய உதவி மேடம். எங்க கனவு நினைவாயிடுச்சு மேடம். உங்களால எங்க வீடு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமா மேடம். எங்களுக்காக நீங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்க வரோம் மேடம். நாங்க வரோம் மேடம். குட் மார்னிங் மேடம். இதை உடனே டெலிகாஸ்ட் பண்ணணும். மேடம், இப்பவே டெலிகாஸ்ட் பண்ணணும்ன்றீங்க? ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டீங்களா? புரிஞ்சிடுச்சு மேடம். குட் மார்னிங் மேடம்.